ஸோ சிலைகள்லாம் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கலாம். எங்கடா வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ சிலைக்கு பின்னாடி தாங்க இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சிற்பக்கடல் நான் ரொம்ப நாளாக கேட்டு இருந்தேங்க வீடியோ. ஃபைனலி சிற்பக்கடலுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஆடி 1 வர 17ஆம் தேதி வருது. இங்கிலீஷ் 17 புதன்கிழமை மணிக்கு ஆடி 1 வருது. ஆடி 1 சிற்பக்கடல் அப்படின்னா வந்து ஆடி 1 புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆடி 1ஆம் தேதி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைமில் வந்து என்னென்ன டைமில் புக்கிங் காலைல ஆடி 1 புதன்கிழமை மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வந்தால் புக் பண்ணலாம் என்னங்கிறது வந்து நம்ம சிற்பக்கடலோட ஓனர் சின்ன சக்தி அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட பையன்தான் அவர். ஸோ அடுத்த ஓனர் அவர் தான், கேட்டுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலைகள் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒர்க் முடிஞ்சது. முதல் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ தனித்தனியாக போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 2 பேர் தான் வந்திருக்கோம், கீழே 3 பேர் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் ஃபுல்லாக ஒன்றும் ஒர்க் ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது. ஆடி 1க்குள்ளே ஃபினிஷ் ஆயிரும். ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சோடனே மறுபடியும் கண்டிப்பாக வருவோம். ஏன்னா வராமல் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக வந்து ஃபைனல் ரவுண்ட் ஒரு வீடியோ நீட்டாக ஷூட் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போதைக்கு அப்டேட் கேட்டுருந்தீங்க. அதனால தான் இந்த அப்டேட்காக வந்திருக்கோம். இப்போதைக்கு வந்து என்னென்ன சிலை இருக்குது என்னங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ சுற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட புது விதமான பயங்கரமான விநாயகர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே தெரியும். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பக்கம்லாம் போகும்போது வந்து உங்களுக்கு உள்ள வாங்க, நீங்களும் உள்ள வாங்க. மற்ற பக்கம்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து சில ரேட்டு வந்து ரொம்பவுமே அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் சிற்பக்கடலை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சிலைக்கு தகுந்ததோட ரேட் ரொம்ப கம்மி பண்ணி தான் மண்ணு கொடுத்துருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு இதில் ஃபெஸ்டிவல் பண்ண போகிற முழுமுதற் கடவுள் நம்ம விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காகவே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ISO தரச்சான்றிதழ் வாங்கின ஒரே நிறுவனமாக நம்ம சிற்பக்கடல் வந்து கிட்டத்தட்ட நல்ல பிரம்மாண்ட முறையில் வந்து வடிவமைச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வருஷம் புது வரவுகள் டிசைன் சிலைகள் நிறைய வந்துருக்கு. ஸோ பார்த்தாவே தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிறைய மாடல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட இங்கே ஒர்க் பண்ணிருக்க அந்த குட்டீஸை வந்து கேட்கல என்னென்ன மாடலெல்லாம் இருக்குன்ட்டு. தாங்க எப்படியெல்லாம் இருக்குது விநாயகர்? சூப்பராக எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்களா? நிறைய பேர் டெய்லி வந்துட்டு இருக்காங்களா? பார்க்குறக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்களா? உங்கள் பேர்? என் பேர் நாகபிரசாத். கேமரா பார்த்து சொல்லுங்கள். என் பேர் நாகபிரசாத். நாகபிரசாத். ஓகேங்க. உங்கள் பேருங்க? இந்த பக்கம் வாங்க. கேமரா பார்த்து சொல்லுங்கள். சுருதீஸுங்களா? சுருதீஸ் சார் இருக்கார். ஸோ ஓகேங்க, பாயிண்ட் வரலாம். ஆக்சுவலாக நிறையா மாடல் சிலையெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போட்டுருப்போம், போய் பாருங்கள். அப்படியே நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சின்ன சக்தி என்னென்னு பார்த்து என்னென்னுங்கிறது பேசலாம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நம்ம சிற்பக்கடலை கொண்டாடணும்னு நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப தூரமாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முதலே வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இங்கே வாங்க. ஏன்னா டேரெக்டாக இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். கேட்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சில வந்தால் டக்குன்னு புக் பண்ணிட்டு போகிற மாதிரி. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்து நம்ம சின்ன சக்தி அண்ணங்கிட்ட கேட்டுக்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.